இந்த முறை ரவி அவளை விடுவதாக தெரியவில்லை. தன்னை பற்றிய அவளுடைய எண்ணம் என்ன என்பதை தெரிந்தே ஆக வேண்டும் என்று உறுதியில் இருந்தான். என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் உனக்கு யாரு? எனக்கு மழுப்பாம இதுக்கு பதில் சொல்லுடி ப்ளீஸ் என்று கொஞ்சலுடன் கேட்டான். எனக்கு நீ என்று அவந்திகா ஏதோ சொல்ல வாயை திறந்தாள். ஆனால் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சூழ்நிலை திடீரென்று மிகவும் வித்தியாசமாகவும் தர்ம சங்கடமாகவும் மாறியது. ரவி மிகவும் எதிர்பார்ப்புடன் அவளுடைய வாயில் இருந்து உதிர்க்கப் போகக்கூடிய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். அவளுடைய இதயத்தில் அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை அறிய விரும்பினான். அவன் வாழ்நாள் முழுவதும் கூட காத்திருப்பதாக அவளுக்கு வாக்குறுதி அளித்தான். ஆனால் அவளுடைய மனதில் உள்ள எண்ணங்களை அறிவதற்காக மழை முகம் காண பயிர் போல வாடிக்கொண்டிருந்தான். அவளுடைய வார்த்தைகள் தான் அவனை உயிர்ப்பிக்கும் போல. ஒரு வழியாக அவள் வாயை திறந்தாள். ரவி, நீயும் என்னோட ஃப்ரெண்ட் தான் என்று அலட்டிக்காமல் கூறினாள். அவளுடைய பதிலை அவனால் நம்ப முடியவில்லை. வெறும் ஃப்ரெண்ட் மட்டும்தானா என்று மனதிற்குள் பொறுமினான். ரவியின் முகம் மாற்றத்தை கண்ட அவந்திகா, நாம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நான் சொன்னது உனக்கு விசித்திரமா இருக்கலாம், இருந்தாலும் என்று இழுத்தாள். அவளை மீண்டும் பேச விடாமல் குறுக்கிட்டான். அவந்திகா, இங்க பாருடி, நான் கூட ஃப்ரெண்டா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா என்று கோபத்துடன் கேட்டான். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. சிலையாக அமர்ந்திருந்தாள். என்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து எப்படி நீ என்று அவளை முறைத்து பார்த்தான். உண்மைய சொல்லுடி, இந்த நிமிஷம் உன்னோட இதயம் என்ன சொல்லுதுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லுடி என்றான். அவள் அமைதியாக இருந்தாள். பின்னர் பொறுமையாக, ரவி, நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா என்று அவனுடைய முகத்தை பார்த்து கேட்டாள். அவனுக்கும் அதுதானே வேண்டும். இவளுடைய இந்த வார்த்தையை கேட்டவன், இதுக்கு தானடி நான் காத்து கேட்கிறேன், சொல்லுடி, நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என்று ஆர்வமாக கூறினான். அவள் அமைதியின் திரு உருவமாக மாறி, இப்போ என்னோட மனசு ஃபுல்லா இருக்கிற விஷயம் ஆதித்யா செங்கப்பாவை எப்படி அழிக்கிறது, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதும், அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட் கேலக்சியோட மர்மத்தை எப்படி உடைக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்றாள். அவளுடைய இந்த வார்த்தையை கேட்டவன் அழுவதா சிரிப்பதா என்று ஒன்றும் புரியாமல் திகைத்து போனான். அவளுடைய அருகில் நெருங்கி அவளின் கையை பிடித்து, நம்மளோட உறவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையாடி? எப்ப பாரு எதிரிங்களை பத்தி மட்டுமே நினைக்கிறியடி? உனக்காகவே இங்க ஒருத்தன் ஏங்கிக்கிட்டு கிடக்கேன், அது உன் கண்ணுக்கு தெரியலையாடி என்று பாவமாக கேட்டான். உண்மையா ரவி, நான் இப்ப என்ன சொன்னேனோ அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை என்று நேரடியாக கூறினாள். ரவி அவளை விடுவதாக தெரியவில்லை. உன்னோட எண்ணம் தான் என்ன? என்னால இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாதுடி, சொல்லுடி. ரவி அவளிடம் பொறுமையை இழந்து கேட்டான். நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நல்லபடியா முடிக்கிற வர என்னால எதை பத்தியும் யோசிக்க முடியாது, அதுக்கப்புறம் வேணும்னா யோசிக்கிறேன் என்று அவந்திகா உண்மையான பதில் அளித்தாள். அவளுடைய இந்த ஆறுதலான வார்த்தையானது கொஞ்சம் மன நிம்மதியை அளித்தது. அவந்திகா, உன்னோட இதயத்துல எனக்கு கொஞ்சமாவது இடம் இருக்காடி என்றான். அவள் எப்போதுமே தன்னுடைய முடிவில் யாரையும் தலையிட விட மாட்டாள். எல்லா முடிவுகளையும் அவள் தான் சுயமாக எடுப்பாள். அதிர்ஷ்டவசமாக இந்த நேரத்தில் அவந்திகாவின் இந்த நேர்மையான பதில் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தது. அது என்று இழுத்துக்கொண்டே, கொஞ்சம் பாசம் இருக்கு, ஆனா எவ்வளவுன்னு எனக்கு சொல்ல தெரியல என்றாள். அவளின் இந்த வார்த்தைகள் சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல அவனுடைய மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தைகள் போதவில்லை. அவனுடைய 2 கண்களும் பிரகாசமாக பரந்த புன்னகையுடன், நீ சொன்னதுக்கு அர்த்தம் இப்படியும் இருக்கலாம்ல, அது நீ என்ன விரும்புற இல்லையா என்று நேரடியாக கேட்டான். அவந்திகா அவனின் இந்த வார்த்தையால் அதிர்ந்து எதுவும் பேசாமல் வெட்கத்துடன் ஆமா என்று தலையசைத்தாள். அவளும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக விரும்ப ஆரம்பித்தாள். இந்த வார்த்தையை கேட்டதும் அவனுடைய மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பித்தது. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாளல, இது போல் ஒரு வார்த்தைய யாரிடமும் நின்று கேட்கல, இனி வேறொரு வார்த்தையே கேட்டிடவும் எண்ணி பார்க்கல. அவ சொன்ன சொல்லே போதும், அதுக்கு ஈடே இல்லை, ஏதும் ஏதும் என்ற பாடல் வரிகள் அவனுடைய மனதில் ரீங்க ஆரம்பித்தது. அவன் அவளை விரும்பவில்லை என்றால் இவ்வளவு தூரம் அவனுக்காக வந்திருக்க மாட்டாள், உதவியும் செய்திருக்க மாட்டாள். அவன் மீண்டும் மீண்டும் இவர்களின் உறவை பற்றி கேட்கும் போது பொறுமையாக இருந்திருக்க மாட்டாள். இவளும் அவனை போல காதல் வலையில் வீழ்ந்து விட்டாள். ரவி தனது கனவு நிலையில் இருந்து திரும்பி அவந்திகாவை பார்த்து, இது போதும்டி எனக்கு, நீ இப்பதான் முதல் படியில கால் எடுத்து வச்சிருக்க, எனக்கு அதுவே போதும், நீ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா பாக்கி இருக்கிற 99 படியும் நானே கடந்து வந்துடுறேன், நீ எனக்காக இந்த முதல் படியிலேயே வெயிட் பண்ணு, எனக்கு அது போதும் என்றான்.
அவனுடைய வார்த்தையை கேட்ட அவள் சற்று முகம் சுளித்தாள். உறவு என்பது இரண்டு பக்கமும் சமமாக இருக்க இன்னும் கொஞ்சம் இந்த உறவில் முன்னேற வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒருவர் மட்டுமே போராடினால் அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது அல்லவா? ரவி அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை அறிந்திருக்கவில்லை. அவன் ஒரு குழந்தையைப் போல மகிழ்ச்சியில் திகைத்திருந்தான். அவந்திகா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் பக்கம் திரும்பி, நான் உன்னை கிஸ் பண்ணலாமா என்று கேட்டான். அவந்திகா எதுவும் கூறுவதற்கு முன்பே குளத்தில் படர்ந்திருக்கும் தாமரை இலை போல அவள் மீது படர்ந்து அவளின் இதழோடு இதழ் வைத்து முத்தம் கொடுத்தான். இவனின் திடீர் செய்கையால் அவந்திகா அதிர்ந்து போனாள். ஆனால் இது அவன் கொடுத்த முதல் முத்தத்தை நினைவூட்டியது. இதில் எந்த காமமும் இல்லை, தூய்மையான அன்பு மட்டுமே நிறைந்து இருந்தது. இருவரும் முத்தமிட்டுக் கொள்வது முதல் முறையல்ல என்றாலும் ஏன் என்று தெரியவில்லை, இது அவந்திகாவின் இதயத்தை தொட்டது. இந்த முறை அவந்திகா அவனை எதிர்க்கவில்லை. ரவியும் அவள் கோபப்படவில்லை என்பதை உணர்ந்தான். அதனால் இன்னும் ஆழமாக மிகுந்த உணர்ச்சியுடன் முத்தமிட்டுக் கொண்டிருந்தான். விமானமானது மேக கூட்டங்களின் நடுவே பறந்தது. ஜன்னல் வழியாக சூரிய ஒளியானது முத்தமிட்டுக் கொண்டிருந்த இருவரின் மீது படர்ந்தது. ஒரு மிகவும் அழகான காட்சியை உருவாக்குகிறது. ரவி தான் பிறந்ததில் இருந்து பெற்ற சிறந்த முத்தம் இதுதான் என்று நினைத்தான். ஆனால் இது அவனுடைய கடைசி முத்தம் அல்ல என்பதை உறுதிப்படுத்த அவன் மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அவன் அவந்திகாவை இறுக்கி கட்டிப்பிடித்தான். அவனுடைய புன்னகை சூரியனை விட பிரகாசமாக இருந்தது. சாகும் வரை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தான். அந்த வாழ்க்கையை நோக்கிய பயணம் மிகவும் சுலபமல்ல, கடினமாக இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து முயற்சி செய்தால் அவர்கள் எதிரில் இருக்கும் எல்லா தடைகளையும் தாண்டி விடலாம் என்பதும் அவனுக்கு தெரியும். ரவியும் அவந்திகாவும் சென்னை வந்து கொண்டிருந்தனர். அங்கோ சந்திரன் குடும்பமானது ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொண்டிருந்தது. அவந்திகா சென்னையில் இருந்து தப்பித்ததில் இருந்து சந்திரன் குடும்பம் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தது. அவந்திகாவை தப்பிக்க வைக்க சந்திரன் குடும்பம் தான் உதவியது என்று சட்ட அமலாக்கத்துறை அவர்கள் மீது குற்றம் சாட்டியது. அன்றில் இருந்து அவர்களின் குடும்ப உறவுகளை விசாரித்து வருகிறது. ராஜச்சந்திரன் போன்ற செல்வாக்குள்ள நபரையும் கூட விட்டு வைக்கவில்லை. இருந்தாலும் இதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மிதுன் தான். ஏனெனில் அவன் அவந்திகாவுடன் அதிகம் தொடர்பில் இருந்தான். அவந்திகாவை அவன்தான் மிலிட்டரிக்குள் அழைத்து வந்தான். அதுவும் இல்லாமல் அந்த ஆயுத கடத்தல் கேஸில் ஜாமீனில் அவளை வெளியே எடுத்தவனும் அவன்தான். மேலும் மிலிட்டரி ஆயுதங்கள் காணாமல் போன வழக்கில் முன்பே இவனுடைய பெயர் அடிபட்டு இருந்தது. அதனால் இவன் மீது சந்தேகம் வலுவாக இருந்தது. இப்போது மிதுனை அவனுடைய பதவியில் இருந்தும் சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அவனை கைது செய்து மிலிட்டரி கோர்ட்டில் ஆஜர் செய்து இருக்கிறார்கள். இருப்பினும் சந்திரன் குடும்பத்தின் செல்வாக்கின் காரணமாக அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்தாலும் அவனை எந்த விதத்திலும் கொடுமைப்படுத்தாமல் இருந்தனர். அவனுடைய செல்லில் அவனுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இருந்தது. ஒரு ஹோட்டல் அறையில் இருப்பது போன்றுதான் இருந்தது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவனுடைய அறைக்கு வெளியே எப்போதும் நிறைய காவலர்கள் இருந்தனர். அது மட்டும்தான். ஒவ்வொரு முறையும் சந்திரன் குடும்பத்தை சேர்ந்த எவரும் அவனை சந்திக்க விரும்பினால் அவர்கள் சில ப்ரொசீஜர்ஸை கடைபிடிக்க வேண்டியிருந்தது. இப்போது அவனுடைய தந்தை கூட சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சந்திரன் குடும்பத்தின் நிலை மிகவும் மோசமாகி கொண்டே இருந்தது. எனினும் மிதுன் தனது நம்பிக்கையை கைவிடவில்லை. மனம் தளராமல் இருந்தான். எப்படியும் இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிவிடுவோம் என்ற முழு நம்பிக்கை இருந்தது. செல்லில் இருந்து கொண்டே தினமும் செய்தித்தாள் மற்றும் புத்தகங்களை படித்து நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தான். அவர் விடுமுறையில் இருந்ததை போலவே இருந்தது. இவனுடைய மனநிலையை பாதித்த ஒரே விஷயம் ஆதித்யாவும் வித்யுக்தாவும் அடிக்கடி இவனை வந்து பார்த்து ஏளனமாக பேசுவது மட்டும்தான். மற்றபடி இவன் ராஜா வீட்டு கன்றுக்குட்டியாகவே இருந்தான். இன்று மீண்டும் இருவரும் மிதுனை சந்திக்க வந்திருக்கிறார்கள். மிதுனை ஒரு சிறிய அறைக்கு அழைத்து வந்தார்கள். அங்கு அவர்கள் இருவரும் ஏற்கனவே காத்திருந்தனர். இருவரும் உள்ளே இருப்பதை பார்த்த அவன் முகம் கோபமானது. தன்னை அழைத்து வந்த காவலரிடம் புகார் செய்தான். நான் தான் சொன்னேனே, இந்த 2 பேரும் எனக்கு பார்க்க வரது பிடிக்கல. கண்ட கண்ட நாயங்களை எல்லாம் நான் ஏன் பார்க்கணும்? எனக்கு எந்த அவசியமும் இல்லையே. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நான் சொன்னது என்று கத்தினான். காவலர் எதுவும் பதில் அளிக்கவில்லை. ஆனால் அவன் உள்ளுக்குள் இப்போ அதை சொல்ல உனக்கு எந்த தகுதியும் இல்ல என்று முணுமுணுத்தான். அவனுடைய செய்கையை பார்த்து வித்யுக்தா ஏளனமாக சிரித்தாள். மிதுன், நீ என்ன முட்டாளா? இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதனால நீ கோஆபரேஷன் பண்ணிதான் ஆகணும். அதுவும் இல்லாம நீ ஒன்னும் இப்போ மேஜர் மிதுன் இல்லையே, அடிமையா இருக்கிற ஒரு கைதி. ஞாபகம் வச்சுக்கோ என்று திமிராக பேசினாள். ஆதித்யாவும் இவனை ஏளனமாக பார்த்து,
நாம ஒரு காலத்துல ஃப்ரெண்டா இருந்ததால உன்னை கஷ்டப்படுத்த மாட்டோம், வா வந்து உட்கார் பேசலாம் என்று கூறினான். மிதுன் திரும்பி சென்று விடலாமா என்று யோசித்தான். ஆனாலும் அவன் அமைதியாக நடந்து வந்து அவர்கள் முன் உட்கார்ந்தான். அவனுடைய தோற்றத்தில் அவமானத்தின் எந்த சுவடும் தெரியவில்லை. ஓ அப்படின்னு ஓகே, பேசணும்னு நினைச்சா வாங்க தாராளமா பேசலாம், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாத்துக்கும் மேல எனக்கு கடுப்பா இருக்கு. எவ்வளவு நாளுக்கு தான் புக்கு படிக்கிறது தூங்குறது, எனக்கு ஃப்ரீ டைம் நிறையவே இருக்கு, வாங்க பேசலாம் என்று வித்யுக்தாவை பார்த்து நக்கல் செய்தான். சூப்பர் மிதுன், நீ கோஆபரேஷன் பண்ண தயாரா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிதுன், நாங்க ஏன் உன்னை பார்க்க வந்திருக்கோம்னு உனக்கே நல்லா தெரியும். உன்னை சீக்கிரமாவே மிலிட்டரி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால இதுதான் உனக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ். எங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணினா உனக்கு தண்டனை கொஞ்சம் குறையும். அதனால நாங்க கேக்குறதுக்கு எல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லு என்று அவனுக்கு கருணை காட்டுவது போல பேசினாள். அவளது இந்த போலியான கவலையை கேட்டு மிதுன் கேலி செய்தான். வித்யுக்தா அவனுடைய கேலி கிண்டல்களை எல்லாம் பொருட்படுத்தவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் தன்னை ஒரு கைதியின் நிலைக்கும் தாழ்த்தி கொள்ள போவதில்லை. வித்யுக்தா அவனுடைய செய்கையால் மிகவும் கோபமானாள். மிதுன், என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா அவந்திகா எங்கன்னு சொல்லிடு என்று கத்தினான். இதே கேள்வியை அவர்கள் பல முறை இவனிடம் கேட்டுவிட்டார்கள். ஆரம்பத்தில் எல்லாம் மிதுன் எனக்கு தெரியாது என்று கூறுவான். ஆனால் பல முறை எதுவும் கூறாமல் அப்படியே அமர்ந்திருப்பான். அவன் கோஆபரேஷன் பண்ண போவதில்லை என்று வித்யுக்தாவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவளும் ஒன்றும் பைத்தியம் இல்லையே, எப்படியாவது இவனிடம் இருந்த விஷயத்தை கறந்தே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியாக இருந்தாள். இவனை கோபப்படுத்தியாவது வாங்க வேண்டும் என்று நினைத்து நீயும் அவந்திகாவும் கூட்டு சேர்ந்து சட்டத்திற்கு புறம்பா மிலிட்டரி ஆயுதங்களை எல்லாம் திருடி லாபம் பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? உங்க குடும்பத்துக்கு இருக்கிற சொத்து எல்லாம் இந்த வழியில தான் வந்தது போல, அதான் இவ்ளோ செழிப்பா இருக்கீங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே என்றாள். மிதுன் அமைதியாக இருந்தான். அவன் பதிலாக ஏளனத்தை மட்டுமே கொடுத்தான். அவளுடைய பதவியின் தகுதிக்கு ஏற்ற திமிருடன் அவந்திகாவை வேணும்னே இங்கிருந்து தப்பிக்க வைக்க நீ ஹெல்ப் பண்ணிருக்க. ஏன்னா அவ உன்னை காட்டி கொடுத்துருவான்னு நீ பயந்த. என்ன நான் சொல்றது சரியா என்று கேட்டாள். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான். மிதுன், நீ உன்னோட குற்றத்தை ஒத்துக்க தயாரா இருந்தீனா ஏதோ கோர்ட் உன் மேல கருணை காட்டும். அப்படி எதுவும் இல்லாம இன்னும் நீ விடாப்படியா இருந்துகிட்டு எங்களுக்கு கோஆபரேஷன் பண்ண மறுத்தா உன்னோட தண்டனை இன்னும் அதிகமாகும். நீ புரிஞ்சுக்க, அவந்திகாவுக்கு ஏதோ ஆர்கனைசேஷனோட கனெக்ஷன் இருக்கு. இப்ப நீ அவளை தப்பிக்க ஹெல்ப் பண்ணதால உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். எதையும் மறைக்காம சொல்லிடுறது நல்லது. அப்படி சொல்லிட்டனா உனக்கு ஏதோ தண்டனை குறையும் என்று வித்யுக்தா அவனிடம் கூறினாள். இந்த வித்யுக்தா மிகவும் கோவக்காரி என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் வரும்போது நம்ப முடியாத அளவிற்கு பொறுமையாக இருந்தாள். மிதுன் அவளை கோபமாக முறைத்து பார்த்து, மாதவன் குடும்பம் என்ன மாதிரியான பிளான்ல இருக்குன்னு சொல்லு, என்னோட சந்திரன் குடும்பத்திலிருந்து எதை எதிர்பார்க்கறீங்க என்று நேரடியாக அவளிடம் கேட்டான். வித்யுக்தா இவனிடம் இருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. அவள் லேசாக சிரித்தாள். நீ என்ன சொல்ல வர, எனக்கு ஒன்னும் புரியல. உன்னோட கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ண என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நான் இங்க வந்ததுக்கான ஒரே காரணமும் அதுதான் என்று கூறினாள். நீயும் இவ கூட இன்வெஸ்டிகேஷனுக்கு வரியே, இது சரியா படலையே என்று மிதுன் ஆதித்யாவை பார்த்து கேட்டான். உங்க 2 பேருக்கும் ஒரே எண்ணம் தான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்திரன் குடும்பத்தையே அழிக்க போறீங்க, அதானே? அதானே உங்களோட பிளான் என்று கோபமாக கேட்டான். ஆதித்யா சிரித்து கொண்டே, மிதுன், தேவையில்லாம என் மேல குற்றம் சாட்டுறது தப்பு. அதுவும் இல்லாம உனக்கு ஆதரவா இருக்கிற அந்த சட்டவிரோத ஆர்கனைசேஷன் இந்த நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு என்னையும் இவங்க கூட போக சொல்லி உத்தரவு விட்டதாலதான் நான் இங்க இருக்கேன். எல்லாத்துக்கும் மேல முழு மிலிட்டரியும் இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கு. ஒரு குற்றவாளியையும் தப்பிக்க விடக்கூடாது என்று கம்பீரமாக கூறினான். ஆனா மிலிட்டரியும் தாண்டி நீங்க 2 பேரும் தான் இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி இருக்கே என்று நக்கலாக கேட்டான். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா இப்போ உன் மேலதான் கிரிமினல் கேஸ் இருக்கு, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும் என்று வித்யுக்தா பொறுமையாக கூறினாள். மிதுன், சந்திரன் குடும்பத்துல இருக்கிறவங்க இது மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாம் அந்த அவந்திகாவோட யோசனையா தான் இருக்கும். அதனால அவ எங்க இருக்கான்னு எங்க கிட்ட சொன்னா நாங்க அவளை அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவ மேல இந்த கேஸ் எல்லாம் திரும்பிடும். இந்த பொண்ணை எதுக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க? அவ அதுக்கெல்லாம் தகுதியானவே கிடையவே கிடையாது என்றாள். அவங்கள பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கோபப்பட்டான். ஆதித்யா கோபமாக அவனை பார்த்தான். மிதுன், அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டனா நீ உயிரோட இருக்க ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். ஆனா நீ எதுவும் சொல்லாததுனால நீயே உன்னோட சாவுக்கு காரணமாயிட்ட என்று கத்தினான். வித்யுக்தா தலையசைத்தாள்.
நாங்க அவளை பிடிக்கிற வர எல்லா தப்பையும் நீ ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னை சீக்கிரம் மிலிட்டரி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக போறாங்க. இதுதான் உன்னோட கடைசி சான்ஸ். ஒழுங்கா எதையும் மறைக்காம சொல்லிடு என்றாள். மிதுன் அவள் பேசுவதையெல்லாம் கேட்டு முடித்தான். அவன் கிண்டலாக, எல்லாத்தையும் மறைக்கலாமா? எல்லாத்தையும் மறைக்காம சொல்லிட்டா நான் செத்துடுவேன் என்றான். வித்யுக்தா அவனை பார்த்து முறைத்து கொண்டே, அப்போனா நீ கடைசி வரைக்கும் சட்டத்தை எதிர்த்து போராடலாம்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே என்றாள். ஓ, அப்படிலாம் இல்ல, கடைசி வரைக்கும் நான் உங்க 2 பேரையும் எதிர்த்து போராடலாம்னு இருக்கேன் என்று சிரித்து கொண்டே கூறினான். இந்த கேவலமான டீல்ல சந்திரன் குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நான் ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அதானே? நான் ஒத்துப்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. உங்க 2 பேரையும் போலயே எனக்கு சட்டத்தை பத்தியும் நல்லா தெரியும். எங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் புடுங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க என்று கோபமாக பேசினான். அவன் ஒரு மிலிட்டரி மேஜர். நிச்சயமாக அவர்கள் அவனை இந்த கேஸில் சிக்க வைக்க நினைப்பதை அவன் அறிந்திருந்தான். வித்யுக்தா மற்றும் ஆதித்யாவின் பயனற்ற முயற்சியை பார்த்து அவன் சிரித்தான். வித்யுக்தா சிரித்தாள். நாங்க உன்கிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்னு நினைக்கிறியா? நீ எதையும் ஒத்துக்கலனா உன் மேல உள்ள கேஸ் இல்லாம அவந்திகா மேல உள்ளதும் உன்னோட தலையில தான் வந்து விழும். அவளுக்காக நீ உன் மேல பழிய போட்டுக்க தயாரா இருக்கியா என்றாள். நான் உங்க 2 பேர் பேச்சையும் கேட்பேன்னு நீங்க உண்மையிலுமே நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாளுங்க இந்த உலகத்திலே கிடையாது என்று மிதுன் நக்கலாக கூறினான். அப்படின்னா நீ உண்மையா ஒத்துக்கிறத விட நீ சாகலாம்னு நினைக்கிறியா என்று வித்யுக்தா கேட்டாள். மிதுன் என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறினான். ஆதித்யா இவனை பார்த்து கிண்டலாக சிரித்தான். மிதுன், நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கோம்ல. உன்னோட அழிவுல தான் என்னோட ஆரம்பமே இருக்கு. நீ ஜெயில கைதியா களி தின்னுட்டு இருப்ப. நான் ஃபிளையிங் டிராகன் யூனிட்டோட ராஜாவா, அதுவும் தனி காட்டு ராஜாவா ஆண்டுகிட்டு இருப்பேன். நீ தோத்துட்டேன்னு உனக்கு பயம் வரலையா? ரொம்ப பிடிவாதமா இருக்காத. உனக்கு ரொம்ப அவமானமும் தோல்வியும் மட்டும்தான் காத்துட்டு இருக்கு, மறந்துடாத என்று திமிராக பேசினான். உங்க வாயிலிருந்து உங்களோட பிளான் எல்லாம் வந்துருச்சு. அதை நினைச்சு உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்களுக்கு தான் பெரிய தோல்வி. 2 பேரும் இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று மிதுன் வேகமாக சிரித்தான். ஆதித்யா சிரித்தான். ஆனால் அவனுடைய கண்கள் கோபமாக இருந்தன. வித்யுக்தாவும் லேசாக சிரித்தாள். நீ எங்களுக்கு கோஆபரேஷன் பண்ண போறதில்லன்னு நல்லா தெரியுது என்றாள். இப்பதான் உங்க 2 பேருக்கும் தெரியுதா? முதல்ல கிளம்புங்க, காத்து வரட்டும் என்று மிதுன் சத்தமாக சிரித்தான். ரொம்பவும் நல்லது. நீ இன்னும் பிடிவாதமா இருந்தா எங்களால என்ன பண்ண முடியும்? நீ சாவணும்னு விதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? நாங்க இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்று வித்யுக்தா கம்பீரமாக எழுந்து நின்றாள். ஆனால் அடுத்த நொடியில் அவள் முகம் கொடூரமாக மாறியது. மேசையின் மீது இருந்த சூடான டீயை எடுத்து மிதுனின் முகத்தில் ஊற்றினாள். அவன் வித்யுக்தாவை கோபமாக பார்த்தான். அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்த அளவிற்கு முயன்றான். வித்யுக்தா டீ கப்பை தூக்கி எறிந்தாள். அது தரையில் விழுந்து சுக்கு நூறாக உடைந்தது. அவளுடைய இந்த அணுகுமுறை கடுமையான மாற்றத்தை கொண்டிருந்தது. அவள் மோசமாக எச்சரித்தாள். உனக்கு இன்னும் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ இப்ப எந்த நிலைமையில இருக்கன்னு முதல்ல யோசிச்சிருக்கணும். ஆல்ரைட், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டத்தையே பார்க்க போற. ஒன்னு மாதிரியே உன் குடும்பத்துல உள்ளவங்களையும் இந்த இடத்துக்கு வர வைக்கல. என்னோட பேரு வித்யுக்த மாதவன் இல்ல, வெயிட் அண்ட் சி என்று கோப கனலாக மாறி அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். அவளுடைய இந்த கோபத்தை பார்த்த ஆதித்யாவே அதிர்ந்து போனான். அவன் மெதுவாக எழுந்து நின்று மிதுனின் அருகில் வந்தான். மிதுனின் தோளில் லேசாக தட்டி கொடுத்து, நீ கோர்ட்டுக்கு போற நாள், என்னோட கையில ஃபிளையிங் டிராகன் யூனிட் முழுசா வர நாள், 2ம் ஒன்னா இருக்கும். உன்னோட கோஆபரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ இல்லாம நான் இவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிச்சிருக்க மாட்டேன். அதனால உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே உன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல கலந்துக்குவேன். குட் லக் என்று கூறிவிட்டு அவள் பின்னாடியே சென்றான். மிதுன் முகத்தை அலம்பிவிட்டு கோபமாக சென்று கொண்டிருந்த இருவரையும் பார்த்தான். வித்யுக்தா அந்த அறையில் இருந்து வெளியேறி காரில் ஏறி அமர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஆதித்யாவும் வெளியே வந்து காரில் ஏறினான். வித்யுக்தா இன்னும் கோபத்தில் இருந்தாள். அவள் கோபத்தில், அவன் என்ன பண்ணாலும் கோஆபரேஷன் பண்ண போறது இல்லன்னு தெரியுது. அவன் வாக்குமூலம் கொடுக்கலனா நம்ம என்னதான் பண்றது? இந்த பிரச்சனைய நம்ம எப்படிதான் முடிக்க போறோம்னு தெரியலையே என்று கத்திக் கொண்டிருந்தாள். ஆதித்யா சிரித்துக்கொண்டே அவளை ஆறுதல் படுத்தினான். நம்ம ஏதும் பண்ண வேண்டியதில்ல. அதான் அவந்திகாவே தப்பிச்சு போய் நமக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாலே, அதுவே போதாதா என்றான். அது மட்டும் எப்படி போதும்? எனக்கு அப்படி தோணல. நமக்கு இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும் என்று வித்யுக்தா அதிருப்தியுடன் கூறினாள். மிதுன் மட்டும் அழியணும்னு நான் ஆசைப்படல, முழு சந்திரன் குடும்பமும் அழியணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன் என்று கூறினாள்.
ஆனால் மிதுனோட இந்த நிலைமையே அவனோட குடும்பத்தை பாதிக்குது இல்லையா என்றான். நீ ஏன் இவ்ளோ அப்பாவியா இருக்க என்று வித்யுக்தா சிரித்தாள். சந்திரன் குடும்பத்தோட ஆணி வேர் ஒன்னும் மிதுன் இல்லையே, அது அந்த ரவி தானே. இவனால கீழே போனாங்கன்னா அந்த ரவி இவங்கள மேல கொண்டு வந்துடுவானே. அவனை, அந்த குடும்பத்தோட ஆணி வேறதான் நம்ம முதல்ல ஆடணும். அப்போதான் மொத்த குடும்பமும் கீழே விடும். அதுதான் எனக்கு வேணும் என்றாள். ஆதித்யா காரை ஸ்டார்ட் செய்தான். நம்ம வேற என்ன செய்யறது? மிதுனை வாக்குமூலம் கொடுக்க சொல்லி நம்மளால கட்டாயப்படுத்த முடியாது. அப்படி முடியுமா என்ன என்றான். வித்யுக்தா என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தடுமாறியதாக தோன்றியது. ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்னும் அவ வாயை தொடர்ந்து சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சட்டவிரோத ஆர்கனைசேஷனோட கனெக்ஷன் வச்சிருக்க ஒன்னே பத்தாதா? முழு குடும்பத்தையும் உள்ள தூக்கி வச்சிடலாமே. நான் சொல்றது சரிதானே என்றாள். ஆதித்யா குழப்பமான முகத்துடன் அவளை பார்த்தான். அவன் மேல சந்தேகம் தான் இருந்துச்சு. ஆனா அதுவும் தான் ஒண்ணு இல்லாம போயிடுச்சே. நம்ம என்னதான் பண்றது என்றான். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இந்த நேரத்துல அவங்களையெல்லாம் ஜெயில தூக்கி போட நம்ம வேற வழியை எதுவும் கண்டுபிடிப்போம் என்று வித்யுக்தா ஆதித்யாவை பார்த்து சிரித்தபடி கூறினாள். அவளுடைய அந்த சிரிப்பில் 1000 சூட்சுமங்கள் புதைந்து இருந்தது. ஆதித்யா திடீரென காரை சாலையின் ஓரத்தில் நிறுத்தினான். அவன் அவளை கோபமாக முறைத்து பார்த்தான். வித்யுக்தா, நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல என்றான். வித்யுக்தா அவனை பார்த்து லேசாக சிரித்தாள். நீ ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? சந்திரன் குடும்பத்துக்கு தொடர்ந்து கெட்ட விஷயம் நடக்கிறதெல்லாம் தற்செயலா நடக்குதுன்னு நான் நம்புறேன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ இவங்க எல்லாம் நிரபராதியோன்னு தோணுது. இதெல்லாம் யாரும் நல்லா பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு என்றாள். ஆதித்யாவின் கூர்மையான பார்வை அவளை விட்டு நகரவில்லை. அவன் சிரித்தான். நீ இதெல்லாம் யாரு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிற என்றான். அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏற்கனவே 2 டைம் தற்செயலா நடந்திருக்கிறதால 3வது தடவையா ஏன் எதுவும் செய்யக்கூடாது என்று நக்கலாக கேட்டாள். நீ இன்னொன்னு ஏதோ நடக்கும்னு நினைச்சா நீ கடவுளை கேட்க வேண்டியதுதான். அதை ஏன் என்கிட்ட கேக்குற என்றான். இல்ல, சும்மாதான் இத பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்றேன், அவ்வளவுதான். 3வது, ஒன்னு அவங்களுக்கு ஏதும் கெட்ட விஷயம் நடக்கும்னு நீயும் நம்புற, நானும் நம்புறேன் இல்லையா என்று வித்யுக்தா சிரித்து கொண்டே கேட்டாள். ஆனால் கேட்டதன் அர்த்தம் மிகவும் தெளிவாக புரிந்தது. சந்திரன் குடும்பத்திற்கு நடந்த எல்லாத்திற்கும் ஆதித்யா தான் காரணம் என்று யூகித்தாள். அவன் மீண்டும் ஏதும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாள். ஆதித்யா லேசாக சிரித்தான். உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சந்திரன் குடும்பத்தை அழிக்கிறதுல மாதவன் குடும்பத்துக்கு ஏன் இவ்ளோ ஆர்வம் இருக்கு? மிதுன் கேட்டது மாதிரியே உங்களோட நோக்கம் தான் என்ன என்று கேட்டான். ஆதித்யா, நம்ம எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க இல்லையா? இது இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைச்சா நீ ஏதாவது செய்யணும் என்று கூறினாள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவனுக்கு எதுவும் லாபம் கிடைக்காமல் இந்த அளவிற்கு தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவு செய்த சந்திரன் குடும்பத்தை அழிக்க மாட்டான். வித்யுக்தா மிகவும் புத்திசாலி. அதனால்தான் ஆதித்யாவிற்கு என்ன கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டாள். அவள் அதை பற்றி யோசித்து சில தகவல்களையும் வெளிப்படுத்த முடிவு செய்தாள். உண்மையில நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்தேன். ஆனா இவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாம அந்த அவந்திகா என்ன ரொம்ப, அவ பேரை கேட்டாலே அப்படியே யானை தான் தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கும்னு சொல்வாங்க. அதே போலதான் இவங்களும். அவங்களுக்கும் எங்களுக்கும் இருந்த உறவு எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அப்புறம் அவங்க இருந்தா என்ன, செத்தா என்ன? அவங்கள மொத்தமா அழிக்கணும், நடு தெருவுல நிக்க வைக்கணும். அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, அது மொத்தமா கிடைக்குதுன்னா யாருக்குதான் ஆர்வம் இருக்காது என்றாள். இதனால் அவளுடைய முழு எண்ணமும் அந்த குடும்பத்தின் சொத்தின் மேல்தான் உள்ளது. அவள் சொல்வது சரிதான். இவ்வளவு அதிக சொத்துக்கள் இருந்தால் எவரும் ஆர்வம் காட்டுவார்கள். ஆதித்யா, நமக்கு நேரம் போறதே தெரியல. சந்திரன் குடும்பம் அழியலனா அது உனக்கு தான் ரொம்ப கஷ்டம், பாத்துக்கோ. என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் என்று வித்யுக்தா கூறினாள். அவள் சிம்பிளா ஏதோ செஞ்சு முடிச்சிடு என்பது போல் இருந்தது அவளுடைய நடத்தை. எனினும் அவள் கேட்ட விஷயம் என்னவென்றால், அவள் சந்திரன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்றாள். ஆதித்யா கொடூரமானவனாக இருக்கலாம், ஆனால் அவன் ஒன்றும் முட்டாள் அல்ல. மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இந்த விதமான வேலைகளை அவன் செய்ய மாட்டான். அதுவும் இல்லாமல் அவன் எதிர்பார்த்த ஒன்று ஏற்கனவே அவனுடைய கைகளுக்கு நெருக்கமாக இருந்தது. இன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மீண்டும் வித்யுக்தா எண்ணியபடி, சந்திரன் குடும்பம் இருக்கும் வரை அவனால் அவனுடைய பாதையில் முன்னேற முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தியது அவன்தான் என்பது அவர்களுக்கு தெரியும். இந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் திரும்பி வந்த பிறகு அவர்கள் நிச்சயமாக அவனை பழி வாங்குவார்கள். ஆதித்யா, நீ கோஆபரேஷன் பண்ணா உன்னோட எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எங்க மாதவன் குடும்பம் எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ணாது.
என்று வித்யுக்தா பேசியே அவனை ஈர்த்து கொண்டிருந்தாள். நிச்சயமாக சந்திரன் குடும்பத்தை அவர்கள் சார்பாக கொள்ள மட்டுமே அவனை பயன்படுத்துகிறார்கள் என்பது ஆதித்யாவிற்கு நன்றாக தெரியும். ஆனால் அவளின் ஆணையை ஏற்பதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. லேசாக சிரித்தான். அடுத்த தடவைங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. வித்யுக்தா முகம் சிரிப்பால் நிறைந்து இருந்தது. கண்டிப்பா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ் என்றாள். ஆதித்யா எதுவும் பேசவில்லை. தனது காரை ஸ்டார்ட் செய்தான். வித்யுக்தாவை வீட்டில் விட்டுவிட்டு அவன் தனது கேம்புக்கு திரும்பினான். அவன் புருஷோத்திடம் நடந்த அனைத்தையும் கூறினான். புருஷோத் ஆர்வத்துடன் கேட்டான், பாஸ், சந்திரன் குடும்பத்துக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நாம தான்னு மாதவன் குடும்பத்திற்கு ஏற்கனவே தெரியும். நாம இப்ப என்ன பண்றது? இத வச்சுக்கிட்டு நம்மளை ஏதோ மிரட்டுனாங்கன்னா என்ன பண்றது என்றான். ஆதித்யா தலையை ஆட்டினான். இப்ப அத பத்தி கவலைப்பட வேண்டாம். வித்யுக்தாவுக்கு நம்ம மேல சந்தேகம் மட்டும்தான் வந்திருக்கு. அதனால உண்மையான ஆதாரம் எதுவும் அவகிட்ட இல்ல என்றான். ஆனா நீங்க அவ சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டீங்களா என்றான். ஆதித்யா சிரித்தான். நான் என்ன செய்யறது? அவங்களுக்கு இன்னும் எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆனா இந்த மாதவன் குடும்பம் என்ன அடிமையா நினைச்சிட்டா நாங்க சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்றோம். நாங்க ஒன்னும் அவங்க வச்ச அடிமை கிடையாது என்றான். அப்புறம் நம்ம என்னதான் செய்யறது என்று புருஷோத் கேட்டான். நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? சந்திரன் குடும்பத்தை அழிக்கணும். ஆனா மாதவன் குடும்பமும் தப்பிக்க போறதில்ல என்றான். அவன் அதை சொன்னதை கேட்டதும் ஆதித்யாவின் கண்கள் கோபமானது. அவன் புருஷோத்தை பார்த்து, இந்த திட்டத்துக்கு உன்னோட பொறுப்பும் அதிகமா இருக்கும் என்றான். என்ன, நானா? நான் என்ன பண்ணோம் என்று புருஷோத் ஆச்சரியமாக கேட்டான். ஆதித்யா லேசாக தலையசைத்தான். அது சரி, ஐவி சிண்டிகேட்டோட மெயின் பேஸ அழிச்சிட்டாங்க. அதுல இருக்கிறவங்களே ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. என்னால அவங்கள சுத்தமா நம்ப முடியாது. இப்போ நான் நம்பக்கூடிய ஒரே ஆளு நீ மட்டும்தான் என்றான். புருஷோத்துக்கு தனது சொல்லுக்கு அடிபணிகின்ற ஒரு ரவுடி கும்பல் அவன் வசம் இருந்தது. அதனால்தான் ஆதித்யா அவனை நம்ப வேண்டியிருந்தது. புருஷோத் தலையசைத்தான். எல்லாம் ஓகே பாஸ், இது என்ன மாதிரியான ஆபரேஷன் என்று கேட்டான். கண்டிப்பா நீங்க கொலை பண்ணணும். மிதுன் உங்களோட பார்ட்னர். அவ உங்களை எல்லாம் காட்டி கொடுக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் கொலை பண்ணணும். இதுதான் உன்னோட பிளான். உங்க ஆளுங்களை எல்லாரையும் நம்பலாம்ல என்று ஆதித்யா சாதாரணமாக கேட்டான். புருஷோத் அவன் கூறியதை உடனடியாக புரிந்து கொண்டான். அவன் மிகுந்த உற்சாகத்துடன், இது சூப்பர் பிளான். எங்களோட ஆளுங்க எத்தனை பேரு யாரு என்னன்னு எங்க பசங்களுக்கே தெரியாது. அதனால மிதுன் பார்ட்னர் இல்லன்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியாது. நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க என்றான். ஆதித்யா திருப்தியுடன் தலையசைத்தான். நல்லது, இந்த திட்டத்துல ரொம்ப சிரமப்படலாம். பெரிய தியாகமா கூட இருக்கலாம். இதுல என் ஆளுங்க உயிர் கூட போகலாம். எல்லாமே எங்களோட பெஸ்ட் ஃபியூச்சருக்காக அவங்களோட உயிரை விடுறத நினைச்சா ரொம்ப பெருமைப்படுவாங்க என்றான். புருஷோத் தலையசைத்தான். எல்லாம் புரியுது பாஸ். நான் இப்பவே போயிட்டு என்னோட ஆளுங்க எல்லாரையும் ரெடி பண்றேன் என்று கூறிவிட்டு புருஷோத் வெளியே சென்றான். அவன் வெளியே சென்ற பிறகு ஆதித்யா வித்யுக்தாவிற்கு கால் செய்தான். அவன் அழைத்த அடுத்த நிமிடமே ஹலோ என்று வித்யுக்தாவின் அழகான குரல் மறுமுனையில் இருந்து வந்தது. ஆதித்யா நேரடியாக விஷயத்திற்கு வந்தான். நீ சொன்னபடி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சந்திரன் குடும்பம் இதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. நான் மிதுனை செல்லுல வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணிடலாம். உனக்கு ஓகே தானே சொல்லு என்றான். வித்யுக்தா திடீரென்று சிரித்தாள். நீ நம்ம 2 பேரும் பேசுறதையும் ரெக்கார்ட் பண்றியா? நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்லனா ஏன் இப்படி எனக்கு கால் பண்ணி மொத்த பிளானையும் சொல்லிட்டு இருக்க போற என்றாள். வித்யுக்தா தேசிய புலனாய்வு அமைப்பில் ஒரு முகவராக இருந்தாள். அவள் இது போன்ற சீப்பான தந்திரத்தை இதற்கு முன்பு பலமுறை பார்த்திருக்கிறாள். ஆதித்யாவும் அவள் கேட்டதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. நானும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும்ல. நீங்கெல்லாம் எப்படி மாறுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? சரி சொல்லு, திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? நீ சொன்னாதான் கண்டினியூ பண்ணுவோம் என்றான். அவள் அவனுக்கு எந்த விதமான உறுதியையும் கொடுக்கவில்லை என்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது. ஆதித்யா தோல்வியுற்றால் மாதவன் குடும்பம் சேர்ந்து அவனுடன் தோல்வி அடையும் என்பதை உறுதி செய்வதற்கான வழி இது. வித்யுக்தா தயங்கிக் கொண்டே இந்த திட்டத்தை இன்னைக்கு நைட்டு செயல்படுத்தணும் என்றாள். ஓகே, அப்படியே பண்ணிடலாம். நீ சொன்னபடியே எல்லாம் முடிச்சிடலாம். நீ தான் சந்திரன் குடும்பம் அழியணும்னு சொன்ன, நான் இல்ல என்றான். எல்லாம் ஓகே. இந்த வித்யுக்தா மாதவன் தான் இதை செய்ய சொல்லி உங்ககிட்ட கேக்குறேன். நான் மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவள் தான். ஆதித்யா, உன்ன மாதிரி கேவலமான புத்தி எனக்கு கிடையாது என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள். அவள் இது போன்ற சாதாரணமான ஆதித்யா போன்ற சிறிய மிலிட்டரி ஜெனரல்களுக்கு எல்லாம் அவள் பயப்படவில்லை. நீங்கள் விரும்புவதை பதிவு செய் என்று விட்டுவிட்டாள். பழிவாங்கலுக்கு அவள் பயந்திருந்தாள். அவள் முதலில் அவனை அணுகி இருக்க மாட்டாள். வானம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பித்தது. மிதுன் இன்னும் அந்த செல்லில் தான் அடைக்கப்பட்டிருந்தான். அந்த செல்லின் வாசலில் காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர்.
யாரோ சிலர் அந்த கட்டடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. புருஷோத் தனது ஆட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய சர்வேலன்ஸை பயன்படுத்தினான். மேலும் அவனுடைய உதவியுடன் அவனுடைய ஆட்கள் எல்லாம் காவலர்கள் கையில் சிக்கிக் கொள்ளாமல் உள்ளே செல்ல முடிந்தது. அந்த கொலைக்கார கும்பல் எப்படியோ மிதுன் இருக்கின்ற செல்லிற்கு அருகில் வந்தனர். மெதுவாக கதவை திறந்து பார்த்தார்கள். மெத்தையில் ஒரு நபர் படுத்து கிடப்பதை கண்டனர். அவர் மெதுவாக எந்தவித சத்தமும் வராமல் அடிமேல் அடி வைத்து பொறுமையாக உள்ளே சென்றனர். தூங்கிக் கொண்டிருந்தவன் அருகில் சென்றனர். அவனுடைய சுவாசத்தின் சத்தத்தில் இருந்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரிந்தது. அந்த கொலைக்கார கும்பல் சத்தம் அவனை சுற்றி சூழ்ந்து கொண்டது. அனைவரும் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கிகளை வெளியே எடுத்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சமிக்ஞை செய்தனர். அவர்கள் ஒரே நேரத்தில் அவனை சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். தூங்கிக் கொண்டிருந்தவன் தன்னை சுற்றி யாரோ இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான். கண்ணை திறந்தான். தன்னை சுற்றி துப்பாக்கியுடன் நிற்பவர்களை கண்டு கத்தினான். அவன் கத்துவதை பார்த்து அவனுடைய வாயை ஒருவன் சத்தம் வராமல் கையால் அழுத்தி பிடித்தான். அவனை சரசரவென்ன குண்டுகளால் சுட்டனர். குண்டுகள் அவனுடைய உடலுக்கு உள்ளேயும் வெளியேயும் சென்றது. எல்லா இடங்களிலும் ரத்தம் தெளித்தது. மிகவும் போராடினான். ஆனால் எந்த பயனும் இல்லை. சரிந்து கீழே விழுந்தான். இருப்பினும் அடுத்த நொடியில் அந்த கொலைக்கார கும்பல் ஏதோ தவறு செய்ததை உணர்ந்தனர்.